ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா ரெசிபி. இன்றைக்கி நான் கோதுமை மாவு தோசையில் தாங்க ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணுறேன். இது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து பண்ணதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது இன்னும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், ஒரு கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க, கொஞ்சம் முட்டைகோஸ், இது எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் இனி நம்ம வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இனி நம்ம இது கூடயே கேரட்டு, முட்டைகோஸு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்குங்க, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இனி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லி ஜீரகத்தூள் அது கொஞ்சம் லைட்டாக போடுங்க, கரம் மசாலா இதையும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இனி நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கிற டைமுக்குள்ளாரையே வெஜிடபிள் கட்டர் இருந்துச்சுன்னா இந்த 3ஐயுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கிறேன். இனி நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷங்க. காய்கறிகள் வேகணும்னு அவசியம் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும் வெந்திருக்குது. மீதி எல்லாத்தையுமே ஒரு வணக்கிட்டு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது இனி இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது மிக்சிங் பவுலில் 1.5 கப்பு கோதுமை மாவு, நீங்கள் கோதுமை மாவுக்கு பொதுவாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். காயிலே உப்பு இருக்குது, நீங்கள் மாவு கலவாக லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா போதும். இனி நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கோதுமை தோசை ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இதை நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தான் கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கிறிஸ்பிக்காக நான் இந்த ஒரே ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை உடச்சி ஊற்றும்போது கோதுமை தோசை வெளியில் நமக்கு மொறுன்னு வரும். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் இந்த கோதுமை தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸு தோசையாக இருக்கணும். ஊற்றும்போது அந்த மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் வரும். சப்போஸ் நீங்கள் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடுமே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா தோசை கரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி கருகாமல் எடுக்கணும். எனக்கு இந்த 1.5 கப்புக்கு 5 தோசை வந்துச்சுங்க. இப்போது ஒரு தோசையை எடுத்து கோதுமை தோசையில் ஸ்டஃப் பண்ணதை நடுவில் இப்படி நீல வாக்கில் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து விட்டுக்கலாம். மடித்து வச்சுட்டு இந்த கார்னரை கொஞ்சமாக கோதுமை மாவை தண்ணியாக ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை இப்படி இந்த 2 கார்னரையும் நடுவுலையும் தேய்ச்சி இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை இப்போ நம்ம திருப்பி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கோதுமை மாவு பேஸ்ட்டு நல்லா ஒட்டிக்கும். ஒட்டி இப்போ நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் அந்த 5 தோசைகளையும் இப்படி நான் பண்ணி திருப்பி வச்சுக்கிட்டேன். இப்போ பேனில் கேஸ் ஸ்டவ்வை சிம்லேயே வைங்க. நம்ம ஃபோல்டு பண்ண பகுதி இன்சைடு வர மாதிரி வைங்க. இன்சைடு வர மாதிரி வச்சு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஆயில் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ தான் நமக்கு சைடில் உள்ள எல்லாமே நமக்கு மொறுன்னு வெந்து கிறிஸ்பியாக இருக்கும், பப்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் பதுவாக காளான், பன்னீர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ் சிம்மியே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மொறுன்னு உள்ள மேலே எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் இதே மாதிரி மீதி இருக்கிற 2 கோதுமை தோசையை ஸ்டஃபிங்கையும் மொறுன்னு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், இன்றைக்கி நமக்கு சுவையான கோதுமை தோசையில் வித்தியாசமான ஒரு ரெசிபி ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதா ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.